ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் விலாக்னு வச்சுக்கலாம். இல்லை, என்னோடய டிஜி சில்வர் வந்து நான் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி 45 டேஸ் ஆகுதுங்க. அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை ஏன் க்ளோஸ் பண்ணேன், எனக்கு அதில் வந்து என்ன பெனிஃபிட் கிடச்சதா இல்லையா, அவங்க வந்து இப்போ நம்ம டிஜி சில்வரை வந்து இன்பிட்வீனில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் ஆனுவல் ஆஃபர் போய்கிட்டு இருந்தது. இது வந்து ஐயப்பந்தாங்கல் பிரான்ச் தாங்க. ஸோ நமக்கு வந்து சில்வருக்கும் ஆஃபர் இருந்தது. ஸோ இந்த ஆஃபர் வந்து டிஜி சில்வருக்கு வந்து கொடுத்தாங்க. நம்ம இப்போ பாதியிலே க்ளோஸ் பண்ணாலுமே அந்த ஆஃபர் வந்து நமக்கு கொடுக்க தான் செஞ்சாங்க. ஸோ என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, எனக்கு ஓவராலாக இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்ததா, நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணது வந்து இப்போ வந்து ஓகே அப்படின்னு எனக்கு தோணிடுச்சுங்க. நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தப்ப எனக்கு ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணது ஓகே தான் அப்படின்னு தோணிடுச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 2-3 ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறக்காக தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன் பார்க்க தான் போயிருந்தேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு ஃபாயில் பண்ணது. அந்த மேலே வந்து இருக்கிறது வந்து அந்த வேல் வந்து அப்படியே 24 கேரட் கோல்டில் பண்ணதாங்க. இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 995. இதுக்கு வந்து 5% to 30% ஆஃபர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 1650 வருது. சூப்பரான பேக்கிங்கில் அழகாக இருக்குங்க நமக்கு. இதே மாதிரி இது வந்து மார்பிள் டஸ்ட்டில் செஞ்ச மாதிரி உள்ள முருகன் சிலை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 1000 2000 ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 ருபீஸ்லேருந்தே இவங்ககிட்ட வந்து நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன்ஸு சில்வரில் உள்ளது, 999 சில்வரில் உள்ளது, 24 கேரட் கோல்டில் உள்ளது, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. தாஞ்சூர் பெயிண்டிங்கும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சில்வர் கலர் கோட்டிங் பெயிண்டிங் சொல்லி இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 855 வந்ததுங்க ஆஃபர் போக உங்களுக்கு. இந்த மகாலட்சுமி இந்த மாதிரி சில்வர் ஃப்ரேமில் உள்ளது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள ஒரு நல்ல பட்ஜெட்டபுளாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து 1800 சொன்னாங்க. இதுக்கு வந்து 15% வந்து ஆஃபர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா பெருசாக கிஃப்ட் பண்ணணும், பட்ஜெட் வந்து ஒரு 1500 அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணலாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 250 ருபீஸ்லேருந்து ஒரு 1500க்குள்ளே நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 600க்குள்ளே தான் வந்தது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் 550 600 அந்த மாதிரி வந்திருந்தது. நான் வந்து ஒரு கேஷுவலாக தாங்க உட்காந்து ஒரு ஒரு சின்ன வெள்ளியில் வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறக்காக தான் பார்த்தேன். ஸோ இந்த பன்னீர் சோம்பு வந்து இன்னும் என்னோடய வீட்டில் வந்து என்னோடய பூஜா திங்ஸில் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. சரி, நம்ம வந்து இந்த டிஜி சில்வர் முடிகிறப்ப இந்த பன்னீர் சோம்பு வாங்கினா எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இப்போ வந்து 250 கிராம்ஸுக்குள்ளே வாங்குறீங்கன்னா 5 ருபீஸ் வந்து கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அது போக இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பெர் கிராமுக்கு 6 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நமக்கு 5 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அது போக பார்த்தாலும் ₹1 தானே எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இப்போவே வந்து நம்ம டிஜி சில்வரை க்ளோஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாமா? ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 260ங்க. அடுத்த நாள் இப்போ 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 270 வந்துருச்சு. நாளைக்கு கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ என்னோடய ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 296 ருபீஸ் இருந்தது. பரவாயில்ல, நமக்கு வந்து பெனிஃபிட் வராது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிராம் வந்து பெனிஃபிட் இருந்தது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ கிஃப்ட் வாங்குறதுக்கு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதிலே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. ஓகே, அப்படின்னா டிஜி சில்வரை வந்து க்ளோஸ் பண்ணலாமான்னு அவங்கக்கிட்ட நான் ப்ரொசீஜர்லாம் கேட்டப்ப நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஓகே, இந்த பெல்லு வந்து பிடிச்சிருந்தது. ஓகே, இது வந்து கிஃப்டிங்க்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 65 கிராம்ஸில் உள்ள பெல்லு தாங்க நான் செலக்ட் பண்ணேன். குங்குமச்சுமில் இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஆன்டிக்கில் இருந்தது இந்த குங்குமச்சுமில்லாம். ஸோ ஆன்டிக் பீஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமுக்கு 25 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருமாங்க. அது போக உங்களுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. அதாவது வேஸ்டேஜும் இருக்கும், அது போக கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக 25 ருபீஸ் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹால்மார்க் சிம்பிள் 92.5 டச் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து தங்கமயிலில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 25 ருபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது போக வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் ஒரு இதுக்கு 10% போட்டிருந்தாங்க, ஒரு இதுக்கு 12% போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் இதெல்லாம் வந்து ஆன்டிக்கில் உள்ள குங்குமச்சுமல் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க.
உங்களுக்கு தெளிவாக தெரியும். வேல்யூ ஆடட் 12 25 அப்படின்னு போட்டிருக்கலாம். பார் 25ன்னு போட்டிருந்ததா. ஸோ நானும் ஓகே. அப்போ வந்து வேல்யூ ஆடட் பக்கத்தில் வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது பெர்சன்டேஜில், பார் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து அமௌண்ட்டில் அப்படின்னு தான் இருந்ததுங்க. பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த பெல்லை வந்து ஓகே நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டேங்க. என்னோடய டிஜி சில்வரை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அப்படின்னா தான் வந்து அந்த கால்குலேஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பில்லிங் வர்றப்போ தான் ஷாக்கிங்காக இருந்ததுங்க. 3% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ₹3 தானே சொன்னீங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து அந்த பன்னீர் சொம்புக்கு தான் வந்து ₹6 அப்படிங்கிறது மேக்கிங் சார்ஜு. இதுக்கு வந்து நான் பில் எடுக்கும் போதில் இதில் 3% தான் மேம் வந்தது அப்படின்ட்டாங்க அவங்க. நானும் வந்து 2, 3 ஆப்ஜெக்ட் வந்து அவங்கக்கிட்ட கம்பேரிசன் கேட்குறேன். இங்கே பாருங்கள், இதில் வேல்யூ ஆடட் பக்கத்தில் உள்ளது பார் போட்டு உள்ளது அமௌண்ட்டு தானே சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் இந்த பெல்லுக்கு மட்டும் நீங்கள் அது ₹3 இல்லாமல் 3% சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படி தான் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த காயின் கூட ஒருத்தங்க வாங்கினாங்கங்க. அதை கூட நான் பார்த்தேன். 5 கிராம் காயினு. இதில் கூட பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் 0 பார் 40, அதாவது இந்த பீஸுக்கு மேக்கிங் சார்ஜ் ₹40 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேபி செட்டு இது பார்த்தேங்க. ஒரு பிளேட்டு, பவுலு, ஸ்பூனு, ஒரு சின்ன டம்ளர், இது எல்லாமே சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 245 கிராம்ஸ் போட்டிருந்ததுங்க. ஸோ இதுலேயுமே நான் வந்து அதை நோட் பண்ணேங்க. அதாவது வேல்யூ ஆடட் வந்து 10 அப்படின்னா 10%ன்னு சொல்கிறாங்க. /12 பெர் கிராமுக்கு ₹12 எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அந்த ஸ்டிக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குங்க. அதுதான் ஹால்மார்க் சிம்பிள் 92.5ன்னு எழுதியிருந்தது. கீழே வந்து கடையோட சீலு தங்கமயில் TGMO சம்திங் போட்டிருந்தது. பில் பண்ணும்போதில் இந்த ஹால்மார்க் சார்ஜஸ்க்கு ₹30 அப்படிங்கிறத நம்மகிட்ட இருந்தே வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2, 3 பொருளில் நான் பார்த்துட்டு கேட்டாலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கிராமுக்கு ₹3 வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத இல்லாமல் 3% அப்படின்னா கிட்டத்தட்ட கிராமுக்கு வந்து ₹7.80 நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குங்க. அதாவது கிராம் ரேட் ₹260 இருக்கப்ப 3% அப்படின்னா ₹7.80 வந்து நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுவே ஒரு 300, 350க்குலாம் வெள்ளி போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ 3% போடுறீங்க அப்படின்னா கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ₹10, ₹12 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு ₹5 தள்ளுபடின்னு ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்கங்க. பட் இந்த ₹7.80 நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குது. மைனஸ் அந்த ₹5 போட்டிங்கன்னா ₹2.80. ஆக மொத்தம் அவங்களோட வேஸ்டேஜை வந்து கரெக்டாக தான் வாங்கிக்கிறாங்க. இத்தனைக்கு நான் வாங்கின பெல்லு வந்து ஒரு 80 டச் உள்ள ஒரு பொருள் தாங்க. ஸோ 80 டச் உள்ள பொருளுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நிறைய கடைகளில் நமக்கு கிடைக்க தான் செய்யுது. சரி, இங்கே ஹால்மார்க்கோடு நமக்கு இருக்குது, ரொம்ப கேரண்டியாக இருக்கும், இவங்கக்கிட்ட நம்ம வந்து ஏமாற மாட்டோம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து வெள்ளி வந்து நான் தங்கமயில் வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இந்த பெல்லு தாங்க. ஸோ ஆனால் டிஸ்கவுண்ட்டுங்கிற பேரில் நம்மக்கிட்டே வாங்கி நம்மக்கிட்டே திரும்ப கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், வேல்யூ ஆடட் 0/3 இந்த மாதிரி எந்த பொருளில் பார்த்தாலும் அந்த ஸ்லாஸ்க்கு அப்புறம் வர்றது வந்து அமௌண்ட்டாக தான் சொல்கிறாங்க. எனக்கு இந்த பில் ஓகே, இதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னப்ப அவங்க வந்து கம்ப்யூட்டர்லேருந்து அந்த பில் வந்து எடுக்கிறப்ப மேம் இதுக்கு ₹3 கிடையாது 3% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை ஒவ்வொரு பொருளுக்கு வந்து அமௌண்ட்டில் வரும், ஒரு சில பொருட்களுக்கு வந்து பர்சன்டேஜில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்மளை வந்து திரும்ப நம்ம ஆர்கியூ பண்ண அந்த மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம வந்து போனது போகட்டும், நான் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சிட் ஸ்கீம் வந்து ரெடியூம் பண்ண சொல்லிவிட்டு ரெடியூம் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக நான் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ₹260 மார்க்கெட் ரேட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 52 கிராம்ஸ் வந்து கிடைக்க வேண்டியது. பட் எனக்கு வந்து ஒரு 46 கிராம் 150 மில்லிகிராம் தான் நான் ஆட் ஆகிருந்தது. அதை தான் என்னால் ரெடியூம் பண்ணவும் முடிஞ்சது. பெனிஃபிட்டாக ஆட் ஆன அந்த 2.5 கிராமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை. பட் இனிமேல் வெள்ளியோட ரேட் வந்து குறையுமா கூடுமா அப்படிங்கிற ஆசிலேஷன் எனக்கு தெரியலங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு தேவையாக இருக்குது, அதனால் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சின்ன நஷ்டம்தான் இதில். ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ஆவரேஜ் ரேட் என்ன விழுது அப்படின்னா, நான் இப்போ ஓவராலாக வாங்குறப்ப எனக்கு வந்து ஒரு ₹285 இருக்கிற அன்றைக்கி இந்த பொருளை நான் வாங்கியிருந்தேன்னா என்ன மாதிரி அமௌண்ட் கொடுத்துருப்பேனோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ₹260 அப்படின்னு யோசிக்கலை. ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் ரேட்டு வந்து கூடிக்கிட்டே தான் போகுது. அப்போ நான் வந்து ஒரு பொருள் வந்து ₹285 இருக்கிறப்ப நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோடய மனசை நான் வந்து தேற்றிக்கிட்டேங்க.
ஸோ இது லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து சொல்ல தெரியல. பட் ஐ ஃபீல் ஹாப்பி. எனக்கு வந்து அந்த பொருள் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஜி சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காயின் வாங்குறத விட ஆர்டிக்கிள் வாங்குறது பெஸ்ட்டு தான். ஆனால் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். இந்த நெக் பீஸ் வந்து இதே மாதிரி நானும் வச்சுருக்கேங்க. முன்னாடி வந்து ஒரு மெரூன் ஸ்டோன் வரும் என்னோடதில். பேக்கில் வந்து க்ரீன் ஸ்டோன் இருக்கும் எனக்கு. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. டிட்டோ அதே தான். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் வந்து சில்வரில் கோல்ட் பிளேட்டட் ஜுவல்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் காமிச்சிருப்பேன். நான் இது வச்சுருக்கேன் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சிருந்தேன். நான் இது வாங்கினப்போ வந்து அரௌண்ட் ஒரு 7500 கிட்ட வாங்கியிருந்தேங்க சவுகார்பேட்டில். இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து அரௌண்ட் ஒரு 40,000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னடா அவ்வளோ பெரிய ட்ரெமாண்டஸாக விலை மாற்றமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து டிஜி சில்வரில் சேர்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட்டை தான் ரெடியூஸ் பண்ணுவாங்கங்க. நம்ம வந்து சேர்த்துருக்க கிராம்ஸுக்கு கிராம் அப்படிங்கிற மாதிரி ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பீஸ் ரேட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஸ்டட்டு, அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டிலாம் அழகாக இருந்ததுங்க. அந்த சில்வரில் கோல்ட் பிளேட்டடில் வந்து நெத்திச்சுட்டி வந்து அழகாக இருந்தது. நம்ம நெத்திச்சுட்டி வந்து கோல்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கி நிறையா ஃபங்க்ஷனுக்கு பசங்க போடுவாங்க அப்படின்னா அது கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சில்வரில் கோல்ட் பிளேட்டட். இதெல்லாம் 92.5 சில்வர். இது எல்லாமே பீஸ் ரேட்டு. ஸோ இதுவுமே டிஜி சில்வரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் அமௌண்ட்டாக மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ என்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன், என்ன மாதிரி கால்குலேஷன் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன கேட்பீங்க, இப்போ நான் இந்த டிஜி சில்வரை கன்டினியூ பண்ணட்டாக்கா, இல்லை நானும் உங்களை மாதிரி ரெடியூம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு தேவை இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 25 கிராம்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு 75 டேஸ்க்குள்ளே நான் வந்து அதை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டார்கெட்டை வந்து எக்ஸ்ட்ரா அந்த 20 கிராம்ஸ் வந்து நான் இப்போவே கொடுத்து வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ என்னோடய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி நீங்கள் டிஜி சில்வர் ஆரம்பித்து மினிமம் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரெடியூம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கு, நான் போய் ரெடியூம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாதுங்க. மினிமம் நீங்கள் டிஜி சில்வர் ஆரம்பித்து 30 டேஸ் முடிஞ்சக்கப்புறம் தான் உங்களால் வந்து ரெடியூம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இவங்களுடைய அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் ஸ்கீமில் வந்து நான் வந்து ஜாயின் ஆகியிருக்கேன். அதில் வந்து ஒரு 2 to 2.5 கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தாங்க சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு இவங்கக்கிட்ட வந்து டிஜி கோல்டு க்ளோஸ் பண்ணப்போ இவங்கக்கிட்ட வந்து அந்த ஹேங்கிங், அதாவது ஜிமிக்கி வந்து கீழே அந்த ட்ராப் மட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. நான் மற்ற கடைகளை விட எனக்கு இவங்கக்கிட்ட அந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போயுமே வந்து ஒரு 2 கிராம் சேர்த்துருந்தப்ப நான் பார்த்தேன். அப்போ கையில் கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக இருந்தது. அதனால் நான் வந்து காயினாக வாங்கிட்டேன் அப்போ. ஸோ இந்த தடவை வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ சேர்க்க முடியுதோ சேர்த்துட்டு மீதி 1 கிராம் 2 கிராம் வந்து காயின்னாலும் ஏதாவது கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தொங்கட்டா மட்டும் வாங்கணும். என்ற மேலே உள்ள அந்த ஸ்டட்டு இருக்குது. ஸோ கீழே உள்ள அந்த ஹேங்கிங் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். இவங்களுடைய அந்த அக்ஷயா கோல்டு ப்ளஸ் ஸ்கீமில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 5000 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னது இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. 2500 ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சய திதிக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகுங்க. அப்போ இப்போலேருந்தே ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பயோலையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching the video. Bye.